உங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு சார் மிஸ் இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீ நல்லா படிச்ச அப்படின்னா நல்ல வேலைக்கு போலாம், அப்படி இல்லைன்னா நீ உருப்படாம போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாமே மேக்சிமம் இருக்கவங்க வந்து ஆவரேஜான படிக்கிறவங்க தான். ஆனா அவங்கள பத்தி யாருமே எதுவுமே பேசுறது இல்ல. அப்படிப்பட்ட ஆவரேஜான பீப்புள்ல ஒருத்தன் தான் நான். என் பேரு வித்யாபதி. இதுதாங்க என்னோட கரண்ட்லி டெய்லி ரொட்டீன். காலையில 10:30 மணிக்கு நான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னா நைட்டு 11:30 12 மணி ஆயிருங்க நம்ம வீட்டுக்கு போறக்கு. இதுக்கு நடுவில் தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, அதுக்கப்புறம் போஸ்ட் போடுறது எல்லாமே. இன்னைக்கு வேற சனிக்கிழமைங்க, அதனால வந்து நம்ம மத்தியானம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம வீடியோல காட்ட முடியல. ஏன் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே நம்ம கடையில வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். சென்னை மலையில எந்த கடையிலுமே இல்லாத மாதிரி நம்ம கடையில தாங்க கிரில்லு, தந்தூரி, ரைஸ் வெரைட்டி, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், பன் புரோட்டா, பஞ்சு புரோட்டா, நூல் புரோட்டா அப்படின்ட்டு எல்லா வகையான வெரைட்டிஸும் இருக்கு. அதனாலவே நம்ம கடையில ரொம்ப கூட்டமா இருக்குங்க. இதை விட நம்ம கிட்ட டோர் டெலிவரி கூட அவைலபிளா இருக்குங்க. சென்னை மலைகளில் நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு 30ல இருந்து 35 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவோம். சரி ரைட்டு, மணி 6 மணி ஆக போகுது அப்படின்ட்டு நானும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. சரி அப்படின்ட்டு நானும் போய் மூஞ்சி கழிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் மூஞ்சி கழிட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகி யாரையும் காணோம். என்னடா இன்னைக்கு என்ன கூட்டமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா 6:45 ஆன உடனே எல்லாருமே சரசரன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சது தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இது இன்ஸ்டாகிராம்ல பாட்டுருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. பார்சலாக வந்துச்சு. அப்படியே பார்சலுக்குன்னு தனியாகவே டைனிங் ஹால் ஃபுல்லாக நம்பிருச்சுங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக இந்த கூட்டம் எல்லாம் எப்போ குறைஞ்சது அப்படின்னா நைட்டு 10:30 மணிக்கு தாங்க இந்த கூட்டம் எல்லாம் குறைஞ்சது. சரி அப்படின்ட்டு நானும் கூட்டம் குறைஞ்சதுக்கார போய் சாப்பிடலான்னு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.